சிஷ்யர்கள் பல குருமார்களிடம் சிஷ்யர்கள் கற்றுக்கொண்டாலும் கூட வேறே வேறே குருமார்கள் என்ற இடரில் மனசில் கொஞ்சம் கூட இருக்காது. ஒரே பதி, அதே பதி வெவ்வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கின்ற மாதிரி ஒரே பரமானுக்கிரகம், ஒரே உத்தாரண சக்தி தான் வெவ்வேறான மனுஷ ரூப ட்ரெஸ் போட்டு கொண்டிருப்பதாக அவர்களுக்கு தோன்றும். ஒரே லட்சியத்துக்காக, மூர்த்திக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட பேர், கோல் ஒன்றே, அதில் சேர்ப்பிக்கின்ற ஆள் வெவ்வேறான ரூபத்தில் என்றுதான் தெரியும். வேறு வேறு குருக்கள் சொல்வதில் ஒருவர் சொல்கிறபடி பண்ணுவது மற்றவர் சொல்வதற்கு விரோதமாக, ஆனால்தான் இடரில் வருவது. நாம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படி ஆகாது. இரண்டு பேரும் சொல்வது ஒன்றே ஆகவோ, ஒன்றே ஒன்று இட்டு நிரப்ப போஷித்து கொண்டோ, அல்லது பக்குவ ஸ்திதியில் ஏறுமுகமாக ஒன்றை முடித்து இன்னொன்றுக்கு போவதாகத்தான் இருக்கும். சாதனை வழியில் கூட கொஞ்சம் கூட இடரல் இருக்காது. மனதில் துளி கூட உறுத்தல் இருக்காது. வாசனையோ வஞ்சடியோ துரோகமோ திருட்டுத்தனமோ பண்ணுகின்றோமா என்று உறுத்தாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட குருமார்களிடம் அவன் சிஷ்யன் போய்கொண்டே இருப்பான். உபனிஷத்துக்களை விட நமக்கு இதற்கு பிரமாணம் வேறு இல்லை. அதில் இப்பொழுது நாம் பார்த்ததில் கிரமமாக வழிகாட்டியவர்களை பற்றி பல குருமார்கள் உபதேசமாக எடுத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் உபனிஷத்துக்களாக வருகின்ற சாட்சாத் பாத்திரங்களில் பல பேரே பல குருமார்களிடம் போனதாகவும் நாம் பார்க்கின்றோம். மேற்படி கந்தார தேச உபமானத்தில் வருகின்ற ஒருவன் அந்த கதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த பிரம்மச்சாரி பையன் ஸ்வேதகேது என்பவன் அவனை பல குருக்களிடம் உபதேசம் பெற்று கொண்டவன்தான். இங்கே முதலில் முக்கிய குரு, அப்புறம் பல உபகுருமார்கள் என்றில்லாமல் முதலில் பல பேரிடம் கற்றுக்கொண்டு விட்டு அப்புறம் முக்கிய குருவிடம் வந்து சேர்வதாக கதை இருக்கின்றது. பிதாவான உத்தாலக ஆருணியேதான் அப்படி முக்கிய குருவாக ஆகின்றார். முன்பு நான் பார்த்தது பிதா குரு ஈக்குவேஷன். அவன் பல பேரிடம் படித்து முடித்துவிட்டு பிதாவிடம் திரும்பி வருகிறான். ஸ்வேதகேது ஆத்ம சம்பந்தமாக ஒன்று சொல்லி அதை அவனுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார் அவனுடைய தந்தை. அவனுக்கு அது தெரிந்திருக்கவில்லை. அப்பொழுது அவன் என்னுடைய குருமார்களுக்கு பகவந்த என்று வசனத்தில் சொல்லுகின்றான். இந்த சமாச்சாரம் தெரியாமல் இருக்கணும், தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்வதாக உபனிஷத்தில் வருகிறது. இன்னும் அநேக இடங்களில் உபனிஷத்துக்களில் இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட குருமார்கள் இருந்தது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் 2 வேடிக்கையாக ஆச்சாரியார் உபதேசிக்காமல் சோதித்த பொழுது திவ்ய சக்திகள் 2 சிஷ்யர்களுக்கு விசித்திரமாக உபதேசித்த கதையும், அப்புறம் அதை சிஷ்யர்களிடமிருந்தே தெரிந்து கொண்ட ஆச்சாரியார் தாமும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததாகவும் கதையாக சொல்லி இருக்கிறது. ஒருவன் முன்னே பார்த்த சத்யகாம ஜாபலன் குருவின் உத்தரவுப்படி அவன் பாட்டுக்கு அவனுடைய பசுக்களை வைத்து கொண்டு தனியே போய் இருந்து கொண்டு அவற்றை மேய்த்து சினைக்கு விட்டு கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருந்தான். அவன் பாடம் சொல்லித் தருகிற பாடாக இல்லை. அவனை அப்படி சோதனை பண்ணி கொண்டிருந்தார். அவனும் பொறுமையாகவே இருந்தான். தன்னிடம் அவர் கொடுத்திருந்த பசு மந்தையை அவன் 1000 பெருக்கி முடித்த பின்பு குருகுலத்துக்கு திரும்பி வருகிறான். அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அந்த மந்தையிலிருந்து ரிஷபம் ஒன்றே அவனுக்கு உபதேசம் கொடுத்தது. மறுதினம் அவன் அக்னி உபாசனை செய்யும் பொழுது அந்த அக்னி ஒரு உபதேசம் கொடுத்தது. அதற்கு அடுத்த நாள் ஒரு ஹம்சமும், முடிவாக 4ஆம் நாள் மத்கு என்கின்ற நீரில் வசிக்கும் ஒரு பக்ஷியும் உபதேசங்களை கொடுத்தன. திவ்ய சக்திகள் இப்படியெல்லாம் உபதேசித்து அதையே அப்புறம் குரு ஹரித்ருமத கௌதமர் அங்கீகாரம் பண்ணி தன்னுடைய வாயால் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றார். இந்த தொடர்த்தார் போலவே வேறு ஒரு கதையில் இந்த சத்யகாம ஜாபாலரே குருவாகி தம்முடைய சிஷியனான உபகோசலனை இதே போல் சோதிக்கின்றார். 12 வருடம் அவர் குருகுலவாசம் செய்த போதிலும் மற்ற சிஷியர்களுக்கு மட்டும் அவர் வித்யாபியாசம் பண்ணி பூர்த்தியும் ஆன பின்பு வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டு ஒன்றும் அவனுக்கு செய்யாமல் இருந்து விடுகின்றார். மனது ஒடிந்து போன அவனுக்கும் குரு உபாசிக்கும் 3 அக்னிகளுமே உபதேசத்தை பண்ணிவிடுகின்றன. அப்புறம் அவரும் சந்தோஷமாக அதற்கு முத்திரை குத்தி கொடுத்து, ஆனாலும் அக்னிகள் அவன் ஆசைப்பட்ட பிரம்ம வித்யையில் ஏதோ கொஞ்சம்தான் சொல்லி தந்தன என்றும் முடிவாக
தாம் முழுவதையும் சொல்லித் தருவதாகச் சொல்லி உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். இது எல்லாமே பல குருமார்கள் என்ற தலைப்பின் கீழ் வராது. சில பேருக்கு தோன்றலாம், ஆனால் குரு சோதித்து சோதித்து சொல்லித் தருவது, அப்பொழுதும் சிஷ்யன் சகித்து கொண்டு பணிவிடை பண்ணிக்கொண்டு அவரிடம் பக்தி சிரத்தையுடனே இருப்பது, தன்னுடைய வித்யா லட்சியத்திற்காகவும் இருப்பது ஆகிய விஷயங்கள் இவற்றிலிருந்து தெரிய வருகின்றன. அசலே ஸ்தூலமான மனுஷ ரூபத்தில் உள்ள அநேக குருமார்களிடம் ஒருத்தரே உபதேசம் பெறுவதற்கும் உபனிஷத்துக்களில் எதேச்சமாக எவிடன்ஸும் இருக்கின்றது. கீதையில் பகவான் உபஷ்யந்தி தே ஜானம் ஜானிதா தத்துவதர்சின என்பதாக பகுவசனத்தில் தத்துவத்தை அனுபவித்து அறிந்தவர்களான ஞானிகளிடம் போய் நமஸ்காரம் பண்ணி தொண்டுகள் செய்து அலசி அலசி தத்துவத்தை கேட்டுக்கொள், அவர்கள் உனக்கு ஞான உபதேசம் கொடுப்பார்கள் என்கின்றார். அர்ஜுனனுக்கு தருவதாக இருந்து கொண்டு உபதேசிக்கும் போது இப்படி மற்ற உபகுருக்களும் அவனுக்கு உண்டு என்கின்ற ரீதியில் பகவான் பேசியிருக்கிறார். அவருக்கும் இப்படி பல குருமார்கள் இருந்துதான் இருக்கின்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.